ஹாய் விவர்ஸ், வணக்கம். நான் அனிதா குருசங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ நம்ம இன்றைக்கி அண்ணா நகரில் சாந்தி காலனியில் 4th அவென்யூவில் இருக்கிற அக்ஷயம் ரெஸ்டாரண்ட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே டிஃபன் சாப்பிட போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம வீட்டுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் முறுக்கு, கறி லீவ்ஸ் முறுக்கு, ராகி முறுக்கு, கார முறுக்கு, மினி காரா முறுக்கு, நெய் முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு கொடுத்துருந்தாங்க. சில இதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ முறுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வெரைட்டிஸும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. மலாய் மேத்தி ரோல், கோவா ஷேங்க், பிஸ்தா பால்ஸு, பாதாம் போக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கேட்குறதுக்கே. அதே மாதிரி இவங்க வந்து பாதாம் கேஷு அப்படின்றதுக்கே வந்து ஒரு தனி ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. காஜு நவரத்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் அல்வா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதாமையும் கேஷுவையும் வச்சு மட்டும் ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க, அந்த நட்ஸ் கேக் மாதிரி சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரோஸ்டட் பாதாம் கேரமல், அதுக்கப்புறம் பிஸ்தா ரோல்ஸு, பாதாம் ரோல்ஸு, இது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் யூஸ்வலான காஜு கத்லி வித் சாக்லேட் ஃப்ளேவர், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்வீட் வெரைட்டிஸை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கீஸு, அதுவுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி என்னென்ன குக்கீஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத அந்த குக்கி மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அதை நேம் போர்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிப்பு காரம்லாம் இல்லாமல் நிறைய வந்து ஊறுகாய், அதாவது பிக்கிள் வெரைட்டிஸ் ப்ளஸ் உங்களுக்கு தொக்கு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க கீழே இன்னொரு ரேக்கில் வந்து அலோகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ரஸ்க் ஐட்டம்ஸுமே இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன அந்த மைதா மாவில் செஞ்ச அழகான சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேக்கரி ஐட்டம்ஸுமே இருந்தது, ப்ரெட் பேக்கெட்ஸ், அதே மாதிரி கார்லிக் ப்ரெட்ஸ், இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸும் அவங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டருமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து நிறையா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லட்டூஸ், ஹல்வாஸ், ஜாமுன்ஸ், இதெல்லாமே வந்து செப்ரேட்டாக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நிறையாவும் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு க்ரௌடுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஜாமுன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பன்னீர் ஜாமுன், ரோஸ் ஜாமுன், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அல்வாஸில் வந்து நிறைய இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா வாங்கினோம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை அவங்க அளந்து நமக்கு வந்து தனியாக வந்து பேக் பண்ணி தராங்க. 100 கிராமோ 200 கிராமோ எவ்வளோ வேணுமோ நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பஃப் ஐட்டம்ஸ், பன் ஐட்டம்ஸ், இதெல்லாமே அவங்க செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேப்சிகம் டோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளஸ் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மஃபின்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லைஸ் கேக்ஸு, எக்லெஸ் ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பனானா மஃபின்ஸ், ப்ளூபெர்ரி மஃபின்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரௌனி, ஆப்பிள் பை, ப்ளூபெர்ரி ஆல்மண்ட் டார்ட்டு, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்காது. அந்த வெரைட்டிஸுமே அவங்க வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆங்க்ரி பேர்ட், அதாவது லிட்டில் பேர்ட், அதே மாதிரி சாக்கோ ஜெல்லி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அங்கே ரொம்ப சூப்பராக அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ். பேஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ். அந்த பர்பிள் வெல்வெட் கேக்கு, ரெட் வெல்வெட் கேக்கு, ஐரிஷ் காஃபி ஃப்ளேவரில் ஒரு கேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எம்மியாக இருந்தது. ரெயின்போ பேஸ்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் ரோல், இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பேஸ்ட்ரிலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இல்லாமல் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கூட இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புட்டிங், கோகோனட்
புட்டிங், அதே மாதிரி மூஸில் வந்து ஸ்ட்ராபெரி மூஸ், சாக்லேட் மூஸ், இது எல்லாமே இருந்தது. நிறையா, அதாவது இது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே இல்லை. அவ்வளோ வெரைட்டிஸ், எல்லா டைப் ஆஃப் ஸ்நாக்ஸுமே வந்து அவங்க அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. இவ்வளோ வெரைட்டிஸ் நமக்கு அங்கே போகும்போது வந்து சாய்ஸஸ் வந்து நமக்கு நிறையா இருக்கும். ஸோ நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்த்து அங்கே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம், இல்லை வீட்டுக்கு நம்ம பேக் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் லைவ் கவுண்டர். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இட்லி வெரைட்டிஸ், டிஃபன் வெரைட்டிஸ் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கட்லட், வெஜ் பஃப், அதே மாதிரி பணியாரம், இது 3மே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்மியாக அவங்க நல்லா மசிச்சு அதை கட்லெட் ஃபார்மேட் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு அவங்க கொடுத்துருந்த டிப்புமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம எம்மியாக இருந்தது. ஸோ கட்லெட்டுக்கு வந்து நான் வந்து 5 out of 5 கொடுப்பேன், அவ்வளோ எம்மியாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பணியாரம் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நீட்டாக நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் இனிப்பு கம்மியாகவும் இல்லை, அப்படி இல்லாமல் நார்மலான சூப்பரான டேஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈவன் பஃப் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா மொறுமொறுன்னு, நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. பஃப்புமே நல்லா ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள்ஸ். ஸோ எனக்கு வந்து ஓவராலாக வந்து நாங்கள் வாங்கின 3 ஸ்நாக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் டீ வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அது வந்து கொஞ்சம் அந்த மில்கோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து டீ வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்வா வாங்கியிருந்தோம். பார்க்கும் போதே அந்த அல்வா சாப்பிடணும் போல் இருந்தது. சரி, அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் அதை பேக் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா லெவலுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் வீட்டில் போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். பட் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஸோ பால்கோவா கொஞ்சம் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு பார்த்ததில் முறுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அந்த பேக்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம். ப்ளஸ் இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய பையனுக்கு வந்து பால் பேடா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவாய்டே பண்ண முடியாது இந்த ஐட்டமை. எங்கே போனாலும் நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் இங்கே. ஸோ நாங்கள் திரும்பும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து பயங்கர மழை. பட் அந்த ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நமக்கு குடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து சேஃபாக ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்ஷயம் வந்து ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ சாய்ஸஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா, இது 3 பிரான்ச் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.